நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது ரயில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு அவர்கள் தினந்தோறும் தங்களுடைய அலுவலகத்திற்கு சென்று வருவதற்கு ரயில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில பேர் தங்களுடைய தொழில் ரீதியாக தொலைதூர நகரங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்பு ரயில் பயணத்தில் கிடைச்சிருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தொலைதூர நகரங்களில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த தேவைக்காக ரயிலில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்படி இந்த ரயில் பயணம், இந்த ரயில்வே துறை என்பது இன்னைக்கு பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு மிக அறிவியல் காரணமாக இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து அதிவேக ரயில்களாக புல்லட் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் என பல பெயர்களில் இன்னைக்கு அதிவேக ரயில்களாக வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு மாற்றம் கண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய இந்தியாவில் இந்த ரயில்வே துறை, இந்த ரயில் முதல் ரயில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ எந்த தேதியில் தன்னுடைய முதல் பயணத்தை அது செஞ்சது, எந்த நகரத்துக்கும் எந்த நகரத்துக்கும் இடையில் அது ஓடுனது. இப்போ இன்னைக்கு இந்திய ரயில்வே துறை உலகளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது? அப்போ இந்தியாவில் உள்ள எந்தெந்த ரயில் நிலையங்கள் யுனெஸ்கோவோட பாரம்பரிய அந்தஸ்தை பெற்றிருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான ரயில்வே பாதை எது? மிகச்சிறிய ரயில்வே பாதை எது? மிக நீளமான நடைமேடை கொண்டு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எது? ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 2 வெவ்வேறு ரயில் நிலையங்கள் எது? அப்போ ஒரு ரயில் நிலையத்தினுடைய 2 பகுதிகள் வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையம் எது? இப்படி பல இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ரயில்வே துறை தன்னுடைய முதல் ரயிலை 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி மும்பையிலிருந்து தானே வரை இயக்கியது. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இந்தியன் ரயில்வே துறை சார்பாக. 34 கிலோமீட்டர் அதனுடைய டிஸ்டன்ஸு, அதனுடைய தூரம் 34 கிலோமீட்டர். 30 ரயில்வே பெட்டிகளை ஒன்றாக இணைத்து 3 ரயில்வே என்ஜின் தான் இந்த முதல் ரயிலை இழுத்து சென்றுச்சு. சாஹிப், சுல்தான், சிந்து என்று பெயர் கொண்ட அந்த 3 ரயில்வே என்ஜின் தான் இந்த 30 பெட்டிகளை ஒன்றாக இணைத்து தன்னுடைய முதல் பயணத்தை இந்திய ரயில்வே துறையின் சார்பாக முதல் ரயில் பாம்பேயிலிருந்து தானே வரையும் போச்சு. இன்னைக்கு இந்தியன் ரயில்வே துறை உலகளவில் 4வது இடத்துல இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ரயில்வே கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இருப்பு பாதையுடைய நீளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 68,426 கிலோமீட்டர் இந்தியாவோட மொத்த இருப்பு பாதை. மொத்த ரயில் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 7,335 ரயில் நிலையங்கள் இருக்கு. இதுல 62,120 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டது, அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட இந்திய ரயில்வே துறை உலகளவில் 4வது இடத்துல இருக்கிறது ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை தாங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ரயில்கள் யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு பாரம்பரிய சின்னமாக, பாரம்பரிய இடமாக அந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட 4 ரயில்கள் இந்திய ரயில்வேல இருக்கு. அதில் டார்ஜிலிங் ஹிமாலயாவுக்கு உட்பட்ட அந்த ரயில் 1999ஆம் ஆண்டு அந்த பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அங்கீகரித்தாங்க. அதே மாதிரி 2004 மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், இது 2004 யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரி மலை ரயில் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நீலகிரி ரயில் 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய ஒரு இடமாக, ஒரு சின்னமாக இந்த நீலகிரி ரயிலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கல்கா சிம்லாவுக்கு இடையில் ஓடக்கூடிய அந்த ரயிலும் 2008ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய ஒரு இடமாக, சின்னமாக இந்த ரயிலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 4 ரயில்கள் இந்திய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய இந்த 4 ரயில்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய சின்னமாக இருக்கு.
இதெல்லாமே இந்திய ரயில்வே துறைக்கு மிக பெருமை தரக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான ரயில்வே பாதை, மிக நீளமாக இருக்கக்கூடிய ரயில்வே பாதை வந்து கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகர், அஸ்ஸாம் மாநிலம், தமிழ்நாடு கன்னியாகுமரியிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் இருக்கிற திப்ருகர் வரையும் ஏறக்குறைய இது வந்து 4189 கிலோமீட்டர் தூரம். இது கிட்டத்தட்ட இதுக்கு இடையில 54 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். அது 82.5 மணி நேரம், 82 மணி 30 நிமிடங்கள் செல்லக்கூடிய இதுதான் மிக நீளமாக இருக்கக்கூடிய இந்த ரயில்வே வழித்தடம். அதே மாதிரி நாக்பூர் அஜய்னிக்கு இடப்பட்ட 3 கிலோமீட்டர், வெறும் 3 கிலோமீட்டர் தூரம்குள்ள இதுதான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட், ரொம்ப குறுகிய ஒரு வழித்தடம் கட்ட ஒரு ரயில்வே பாதையாக இது இருக்கு. இப்போ இந்தியாவில் அது மட்டும் இல்லைங்க, அதாவது ரொம்ப பிஸியஸ்ட் ஒரு டெர்மினல், ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுரா டெர்மினல் தான். இந்த ஹவுரா ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 நடைமேடைகள் இருக்கு. இதில் ஒரு நாளைக்கு 500 ரயில்கள் வந்து போகுமா. கிட்டத்தட்ட 10 லட்சம் பயணிகள் வந்து செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கும்னு பாருங்க. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுரா டெர்மினல் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிஸியஸ்ட் ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது. மிக நீண்ட நடைமேடை கொண்ட ஒரு ரயில் நிலையம் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷனில் தான் 1505 மீட்டர் கொண்ட ஒரு நீண்ட நடைமேடை கொண்ட ஒரு ரயிலாக இருக்குது, ரயில் நிலையமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்புகள் இருக்கு நமக்கு. ஒரு நவாப்பூர் என்று ஒரு ரயில் நிலையம், ரயில் நிலையத்துடைய ஒரு பகுதி வந்து குஜராத் மாநிலத்திலையும் இன்னொரு பகுதி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் இருக்கு. அதாவது ஒரே ரயில் நிலையம், அதனுடைய ஒரு பகுதி அதாவது பார்டர்ல இருக்கு, அதனால அதோட ஒரு பகுதி குஜராத் மாநிலத்திற்கும் இன்னொரு பகுதி மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் இருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய இன்னொரு ரயில் நிலையம் அகமத் என்ற அப்படி ஒரு இடத்துல, ஒரே அகமத் நகர் என்ற அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திற்கு ஒரு பேரும், தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துக்கு இன்னொரு பேருமா இருக்கு. அதாவது ஒரே இடத்துல 2 பெயர்களை கொண்ட ரயில் நிலையங்கள் இருக்கு. இந்த பக்கம் ஸ்ரீராம்பூர் ரயில் நிலையம், அந்த பக்கம் வந்து தேவாப்பூர் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரயில் நிலையங்கள் வந்து ஒரே இடத்துல 2 பெயர்களை கொண்ட ரயில் நிலையங்களை நம்ம பார்க்குறோம். இப்படி பல சிறப்புகளை வந்து இந்திய ரயில்வே துறை, இப்படியாக நம்முடைய இந்திய ரயில்வே துறை உலகளாவிய அளவில் பல பெருமைகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. நம்முடைய இந்திய ரயில்வே துறை சமீபத்தில் தாங்க தன்னுடைய 171வது ஆண்டை நிறைவு செய்தது. எனவே இந்திய ரயில்வே துறை நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய தாய் நாட்டிற்கும் மிகப்பெரிய பெருமையை நமக்கு பெற்று தந்துள்ளது என்பது நம்ம மறுக்க முடியாத உண்மை. நாம் நிச்சயமாக நாம் இந்தியர் என்பதில் ஒரு பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.